திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் எல் தர்மராஜ் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. அவர்களை கௌரவிக்க திண்டுக்கல் மாநகர செயலாளர் திரு சையது அசன் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் வேட்பாளர் தளபதி விஜய் அண்ணன் அவர்களின் உத்தரவின்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்களின் வாழ்த்துக்களுடன் இந்த எனது பூத் தாவேகா பூத் இந்த சிறப்பு பயிற்சி பட்டறை வகுப்பிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் வருங்கால சட்டமன்றம் அன்பு அண்ணன் எல் தர்மராஜ் அவர்களை மீண்டும் ஒரு முறை திண்டுக்கல் மாநகர கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த எனது பூத் தாவேகா பூத் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாநகரத்துல 48 வார்டு இருக்கு. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு 48 வார்டு இருக்கு. இந்த 48 வார்டுலையும் பாத்தீங்கன்னா 173 பூத் இருக்கு. 48 வார்டுலையும் 173 பூத் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்ப ஓவரா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 6,14,17,000 வாக்காளர்கள் இருக்காங்க. 6,14,17,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனா நம்ம இங்க தாவேகா சார்பா எனது பூத் தாவேகா பூத்னு ஏன் அதை நம்ம இந்த தலைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு வாக்குச்சாவடிகள் பாத்தீங்கன்னா 67,000 வாக்குச்சாவடிகள் இருக்கு மொத்தமே. இந்த 67,000 வாக்குச்சாவடிகள் அடிப்படையில தான் தேர்தல் கமிஷன் ஆகட்டும், இல்ல வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேட்பாளர்கள் வெற்றி தோல்வியா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பூத் முகவர்களை வச்சுதான் கட்சி நடைபெறிட்டு இருக்கு. ஒரு கட்சிக்கு தாய்ப்பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியோட தாய்ப்பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி அதைத்தான் சொல்லுவாங்க. ஏன் அதை தாய்ப்பாலா சொல்றாங்க அப்படின்னா, இந்த பூத்துல மட்டும்தான் கள்ள ஓட்டு நல்ல ஓட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோல்மால் பண்ணி இந்த கபட நாடக திமுக அரசு மாதிரி ஜெயிக்கிறதுக்கு இது மாதிரிலாம் பூத்து முகவர்கள் மட்டும்தான் செய்ய முடியுது. சரிங்களா? அதனாலதான் இந்த பூத்தை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தாவேகா சார்பாக எனது பூத் அப்படின்னா நம்ம பூத்து முகவர்கள் எல்லாருமே அந்தந்த பூத்துல இருக்க எல்லாருமே இது எனது பூத்துன்னு சொல்லி நம்ம வேலை பார்க்கறதுக்காக பூத் கமிட்டி மாநாடுன்னே நடத்தி நம்ம சக்சஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த தமிழ்நாடு வாக்குச்சாவடியில பாத்தீங்கன்னா 67,000 வாக்குச்சாவடி இருக்கு, பூத்து வாக்குச்சாவடி. இதுல ஒவ்வொரு கட்சியிலையும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா 28 பூத் முகவர்கள், ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா 28, திமுகல பாத்தீங்கன்னா 17 போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த மாறி மாறி நம்மளை ஆட்சி அமைச்சு ஊழல் பண்ணி இந்த வேலையெல்லாம் பாக்குறவங்க பூத் முகவர்களுக்கு மட்டும் இவ்வளவு பேர் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா மத்த கட்சி ஏன் வர முடியல, ஏன் மாற்று கட்சி வர முடியல அப்படின்னா, அந்த பூத் கமிட்டி தான் ஸ்ட்ராங் பண்றீங்க பேர்ல தண்ணி அடிக்கிறவன், தம் அடிக்கிறவன், ஊழல் பண்றவன், வெட்டுறவன், கொலை பண்றவன் எல்லாத்தையும் இந்த பூத் கமிட்டிக்குள்ள நுழைச்சிடுறாங்க. சோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியில தான் இந்த பூத் கமிட்டி தாவேகா பூத் எனது பூத்துன்னு நம்ம உள்ள இறங்கியிருக்கோம். நம்ம தாவேகா கட்சியில பூத்தை எனது பூத்துன்னு மாத்துறதுக்காகவே உள்ள நுழைஞ்சிருக்கோம். ரைட்டுங்களா? இந்த பூத்துக்கு நம்ம முகவர்கள் போட்டிருப்போம். அண்ணனுடைய ஒப்புதல்ல பூத்துக்கு ஆள் போட்டு எல்லா வேலையும் பார்த்திருப்போம். இந்த பூத்து முகவர்களோட செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த பூத் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு படிக்க தெரியணும், எழுத தெரியணும். ரெண்டே விஷயம் தான், படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். இந்த பூத் ஏஜென்டா உள்ள போறவங்களுக்கு வேற எதுவுமே நமக்கு இதெல்லாம் கொடுக்கல பட்டியலாம். படிக்க தெரிஞ்சா போதும், எழுத தெரிஞ்சா போதும். சரியா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் ஊழியரா இருக்கக்கூடாது. அரசு சார்ந்த எந்த துறையிலுமே அந்த பூத் ஏஜென்ட் இருக்கக்கூடாது, பூத் முகவர்கள் இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? பூத் ஏஜென்டா நம்ம போடுறோம் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் என்னன்னா அந்தந்த பூத்துல இருக்க நபர்கள் மட்டும்தான் பூத் ஏஜென்ட்டுக்கு தகுதியா இருப்பாங்க. சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா பூத் உள்ள ஒரு ஆளும் வெளியே 2 பேரும், மற்ற கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும், உள்ள அலோவ் பண்றது, தேர்தல் ஆணையம் அலோவ் பண்றது உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பூத் ஆட்களை தான் நியமிப்பாங்க. உள்ள ஒரு ஆளு, வெளியே 2 பேரு. அந்த 2 பேர் தான் ஆல்டர் பண்றதுக்கு, மாற்றுவதற்கு, ஏதாவது எமர்ஜென்சினா அவங்க அந்த வேலை பார்க்கறதுக்கு அவங்க இருப்பாங்க. இந்த பூத்துக்கு முகவர்கள் என்ன செய்யணும்னா 1 ஹவருக்கு முன்னாடியே
1 ஹவருக்கு முன்னாடியே அந்த வாக்காளர் நம்ம வேட்பாளருடைய எலெக்ஷன் பூத் அதுக்குள்ள உள்ள போயிடணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடி கார்டு, அவங்களுக்குன்னு தனியா நம்ம தேர்தல் ஆணையத்துல இருந்து ஒப்புகை சீட்டு இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கொண்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க. வேட்பாளர் பண்ணாதது, வாக்காளர் பண்ணாதது இந்த பூத் முகவர்கள் இருக்கா பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் டம்மி ஓட்டு போடுறதுக்குண்டான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. செக் பண்றதுக்கு அந்த பூத் சீல்டு ஓபன் பண்ணி இந்த பூத் எல்லாம் செக் பண்ணா கரெக்டா இருக்குமான்னு பாக்குறதுக்கு என்ன செய்வாங்க, டம்மி ஓட்டு. யாருமே முதல் ஓட்டு அந்த பூத்து இருக்க பூத் ஏஜெண்டா உள்ள போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கும். ஏன்னா அந்த வேட்பாளர் கூட அவருடைய ஓட்டை போட முடியாது. ஏன்னா வேட்பாளர் நியமனம் பண்ணுவாரு பூத் ஏஜெண்டா அவங்க நியமனம் பண்ணிருப்பாங்களா அந்த பூத்துல, அவங்களுடைய சீல்டு ஓபன் பண்றது டம்மி ஓட்டு போட சொல்லி அந்த தேர்தல் அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க. இப்ப பூத்து உள்ள போயிட்டோம், நம்ம பூத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம், நம்ம வேட்பாளர் ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. உள்ள என்ன செஞ்சிருப்பாங்கன்னா 10 பூத், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பூத்து வேட்பாளர் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க, ஒவ்வொரு பொறுப்பாளரும் நியமிச்சிருப்பாங்க. இப்ப ஒரு ஓட்டு போட வர்ற ஒரு மக்கள் பொதுமக்கள் என்ன செய்வாங்கன்னா அங்க போய் கன்ஃபியூஷன்ல வந்திருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு. ஒரு 2 கட்டமா ஒருத்தவங்களா இருப்பாங்க, பணம் வாங்கிட்டோமே இதுக்கு முன்னாடி. இனி 2026 தளபதியோட கோட்டைனா அது ஃபுல் ஓட்டுமே தளபதிக்கு தான் உழுவ போகுது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பாத்தீங்கன்னா குழப்பத்துல வந்திருப்பாங்க. ஐயா 500 ரூபாய் கொடுத்திருப்பானே இவனுக்கு ஓட்டு போடுறதா, இல்ல 300 ரூபாய் கொடுத்திருக்கானே இவனுக்கு ஓட்டு போடுறதா, நம்ம வீட்டுல மொத்தம் 5 ஓட்டு இருக்கு, இதுல 3 ஓட்டு திமுகவுக்கும் திருட்டுத்தனமான வேலை அவங்க தானே போடுவாங்க, 500 ரூபாய் கொடுத்து ஜெயிக்கிறது, அவங்களுக்கும் 300 ரூபாய் கொடுத்து மற்ற மாற்று கட்சிகளுக்கும் ஓட்டு பண்ண பிரிக்கிறாங்க. 5ல 3 நீ 2 போட்டுக்கப்பான்னு. இது என்ன பண்ண 2 பேர் அப்படியே வருவாங்க. அதுல ஒருத்தர் நம்ம கட்சிக்காரங்க நம்ம தளபதி ரசிகர்கள் அப்ப இருந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா யாருக்கு ஓட்டு போலாம் பார்த்து நேர்மையான ஆளை தேர்ந்தெடுத்திருப்போம் நம்ம. ஆனா இந்த குழப்பத்துல இருந்து உள்ள வர்ற நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, உள்ள பூத்து முகவர்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பாப்பாங்க. யாருக்குடா ஓட்டு போடணும்னு நினைச்சு வந்த நபர்கள் பூத்து நம்ம ஆள் இருக்காரு பாப்பனே, அண்ணே போட்டுருங்கண்ணே, யாரு உள்ள உட்காந்து கேன்வாஸ் பண்ணுவான், பூத்து முகவர்கள் உள்ள உட்காந்து கேன்வாஸ் பண்ணுவான். அண்ணே அப்படின்னே ரைட்டு ஒரு பேரை சொல்லுவாங்க, அந்த பேர் டிக் அடிச்சிருவாரு. அவன் குழப்பத்துல வந்தவன் அந்த பூத்து முகவர்களை பார்த்து ஓட்டு போட்டிருப்பான். ஏன்னா பூத்து முகவர்களுக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் பூத்து தானே அசால்ட்டா நினைக்கிறோம். ஆனா அந்த வார்டு செயலாளரை காட்டிலும் அந்த பூத்துல உட்கார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரியும். இவன் எந்த கட்சிக்காரன், எந்த மாற்று கட்சிக்காரனா, இவன் ஊழல்வாதியா, இல்ல இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, இவன் நம்ம ஏரியாக்காரனா, இல்ல வேற இருந்து வெளியே இருந்து வந்திருக்கானா, இல்ல வேற எவன்டையாவது காசை வாங்கிட்டு உள்ள வந்து நுழைஞ்சிருக்கானா அப்படின்னு யாரு தெரியும். அந்த பூத்துல அந்த ஏரியால இருக்கவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், அந்த விஷயங்கள் தெரியும். அந்த பூத்துல உட்காந்து பார்த்தோன்னே ஏய் நீ என்ன பண்ண ஓட்டு போட வந்திருக்க அப்புறம் லாக் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. அதுக்காகத்தான் பூத் கமிட்டியை வலுப்படுத்துறதுக்கு இது எனது பூத். ஏன்னா நம்ம 234 தொகுதியிலையும் 67,000 வாக்குச்சாவடியிலையும் 67,000 பூத்து முகவர்களும் என்ன செய்யணும், இவ்வளவு ஸ்ட்ராங்கா பத்தி. அது திண்டுக்கல்ல தளபதியோட கோட்டை அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமா 2026ல நம்ம நிகழ்ச்சி காட்டணும். அதுக்கு இந்த பூத்து முகவர்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக 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 முக்கியமான ஒண்ணு. அதை முதல் தெரிஞ்சுக்கோ. நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் ஆதிக்கம், அந்த ஆணவம் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்கன்னா இந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், நிறைய படத்துல பார்த்திருப்போம். ஒருத்தன் முடியோட வருவான், ஒரு ஓட்டு போடுவான். அப்புறம் பாத்தீங்கன்னா முடிய மொட்டையை போட்டு வருவான், இன்னொரு ஓட்டு போடுவான். அவன் மீசையை வடிச்சிட்டு போய் இன்னொரு ஓட்டு போடுவான், அவனே 3 ஓட்டு போடுவான். இந்த பூத்து கமிட்டி உள்ள உட்காந்துருக்கான் பாத்தீங்களா மாற்று கட்சிக்காரங்க. ஏன் இப்ப மத்த கட்சி எல்லாம் சுயேட்சையெல்லாம் நம்ம தளபதியை சொன்ன மாதிரி படத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க, நல்லவருக்கு ஓட்டு போடுங்க, படிச்சவங்க படிச்சவன் சுயேட்சையா நின்றுப்பான். ஏன் அங்கெல்லாம் ஓட்டு போனா அவனுக்கு பூத்து முகவர்கள் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அவன் என்ன செஞ்சிருப்பான், உனக்கு உள்ள கோட்டு, உனக்கு ஒரு கோழி பிரியாணி, உனக்கு பூத்துல உட்காந்தா ஒரு 1000 ரூபாய் பணம். அன்னைக்கு ஒரு நாள் கூத்துக்கு அவன் என்ன செய்வான், தண்ணியை போட்டு மிரட்டுறது உள்ள இருக்கவன. இதெல்லாம் நம்ம யாரு, திமுகவுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு தாவேக்கா பூத்து, எனது பூத்து தாவேக்கா பூத்துன்னு உள்ள வந்துட்டோம் நம்ம. இனி அந்த திமுக இருக்கட்டும் இல்ல மத்த எந்த கட்சியுமே நம்ம என்ன செய்ய முடியாது, ஒடுக்க முடியாது பூத்தை வச்சு. ரைட்டுங்களா? அடுத்தபடியாக வார்டு, நம்ம வார்டு செயலாளர் அவங்களுடைய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூத்து முகவர்கள் நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பூத்து முகவர்களுடைய ஆட்களுக்கு நல்லபடி அவங்களுக்கு தேவையானதை, அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குது, ஏது நடக்குது, அவங்களுக்கு என்ன தேவை உள்ள, ஏன்னா பேப்பரு பேனா எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டா திருப்பி கொண்டு வர முடியாது. அதுக்கு அந்த வார்டு செயலாளர்கள் அவங்க அந்த வேட்பாளர் அவங்க நியமனம் பண்ணவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேன்வாஸ்ல இருந்து எல்லா வேலையும் நம்ம பார்க்க போறோம் நம்ம. சரிங்களா? நம்ம இது இன்னைக்கு நம்ம இந்த எனது பூத்து தாவேக்கா பூத்து மூலியமா
நம்ம 2026ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழியா இந்த பூத் எனது பூத் அப்படிங்கிற அடிப்படை, சாதாரண வார்த்தை இல்ல, எனது பூத் அப்படின்னு யாருமே வைக்கல, பூத் கமிட்டி தான் போட்டிருக்காங்க. எனது பூத்து அது தாவேகா பூத்து அப்படின்னு நம்ம எல்லாரும் உறுதிமொழி எடுத்து 2026 சட்டமன்றத்துல திண்டுக்கல் கோட்டை 48 வார்டு, திண்டுக்கல் 48 வார்டு கிளை செயலாளர் வார்டு செயலாளர் வந்திருக்கீங்க. 48 வார்டு நம்ம என்ன செய்வோம், தளபதிக்கு காணிக்கையா நம்ம என்ன செய்வோம், 67 வாக்குச்சாவடிகள் காட்டும் 48ல 170 பூத்துமே தளபதி அதிக வாக்கு பெற்றாரு அப்படிங்கிற பேர் தான் நம்ம வாங்கி கொடுக்கணுமே தவிர வேற எதுவுமே நம்ம எடுக்க வேணாம்னு நினைச்சு வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.